நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நமது செட்டிநாட்டு பாரம்பரியப்படி செட்டிநாடு மசாலா என்ற பெயரில் இட்லி பொடி, சாம்பார் தூள், ரசப்பொடி, இன்றைய உலகத்துக்குள்ள கறி மசாலா அனைத்தும் திருப்பூரிலிருந்து தயார் பண்ணி உலகமெங்கும் அனுப்பி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் வாங்கி பயனடையுங்கள். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நீங்காத திருவோடும் நிறைவான மனத்தோடும் குறைவில்லா குணத்தோடும் மனம் நிறைய மகிழ்வோடும் இந்த திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் வெள்ளி விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சிந்துவழி புகழ்காத்து சீர்காத்து திறம் காத்து தென்னாடு வந்த குழமே, திருவுடை சோழனவன் செம்மான் புகழ் நகரில் திருக்கோயில் கொண்ட குழமே, வந்தவழி மறவாது வாய்மை நெறி தவறாது வாழ்வாங்கு வாழ்ந்த குளமே, காவியங்கள் ஐந்தெனிலும் அதில் மூன்றில் தலை தூக்கி காட்டுவதும் நம் நகரத்தார் குளமே. வியட்நாம், கம்போடியா, ஹோ மிச்சி சிட்டி போன்ற ஊர்களில் பல சின்னங்களுக்கு மூலதனமாக இருந்ததும் நமது குளமே. முற்காலத்தில் மன்னர்களுக்கு முடிசூட்டும் தகுதியும் உரிமையும் பெற்றிருந்தவர்கள் நமது குளமே. செய்பவற்றை செய்மையாய் செய்தே பழகியவர்கள் நாம். நகரத்தார்கள் தமிழ் மீது பாலா தீரா காதல் கொண்டவர்கள். அவர்கள் அது தமிழ் அறிவுக்கும் ஆர்வத்திற்கும் ஆட்சிமார்கள் பாடும் தாலாட்டுகளே நல்ல எடுத்துக்காட்டு. அத்தகைய ஆட்சிமார்கள் இன்று ஒன்று கூடி திருப்பூர் மாநகரில் திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தை உருவாக்கி 24 ஆண்டுகளை கடந்து 25வது வெள்ளி விழாவில் நாம் அடியெடுத்து வைக்கும் விழா இனிதே தொடங்குகிறது. காற்றாகி கடலாகி பெருகும் ஒரு ஊற்றாகி மண்ணாகி மலையாகி எங்கும் நிறைந்திருக்கும் உருவாகி நிற்கின்ற இறைவனுக்கு வணக்கம். அனைவரும் இறைவணக்கத்திற்காக எழுந்து நிற்போம். இறைவணக்கத்தை பாட செல்வி அன்விதா மீனாட்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். கஜானனயுதம் கணேஸ்வரம் கஜானனயுதம் गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्री गजाननयुतं गणेश्वरं भजामि सततं सुरेश्वरं श्री गजाननयुतं गणेश्वरम् अजेन्द्र पूजित विघ्नेश्वरम् अजेन्द्र पूजित विघ्नेश्वरम् गणादिसन्नुत पादपद्माकरं गणादिसन्नुत पादपद्माकरं कुञ्जर पञ्जर चतुरतरकरं कुञ्जर पञ्जर चतुरतरकरं गुरुः आक्रजं प्रणवाकारं गजाननयुतं गणेश्वरम्. இறை வணக்கத்தை தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து. நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரதர் கண்டமெதில் தெக்கணமும் மதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுறர் எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே.
முன்னிலை வகிக்கும் திருமதி உமா சிதம்பரம் ஆச்சி அவர்களுக்கும் திருமதி உமா சங்கர்லிங்கம் ஆச்சி அவர்களையும் கௌரவிக்கும் நிகழ்வு. அவர்களை கௌரவிக்க திருமதி ரூபா ஆச்சி அவர்களையும் திருமதி மீனா கணேஷ் ஆச்சி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சங்கத்தை ஆரம்பிக்கும் போது முன்னாள் செயலாளராக இருக்கக்கூடிய திருமதி உமா சிதம்பரம் ஆச்சி இந்த மகளிர் மன்றம் ஆரம்பிக்கும் போது உறுப்பினராக இருந்த உமா சங்கர்லிங்கம் ஆச்சி, திரு ராமசாமி சிதம்பரம் செட்டியார் அவர்களை கௌரவிக்க நமது திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் உறுப்பினர் திருமதி விசாலாட்சி மெய்யப்பன் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வரவேற்புரை வழங்க வருகின்றார் நமது மகளிர் மன்றத்தின் முன்னாள் செயலாளர் திருமதி அன்னக்கிளி குமரன் ஆச்சி அவர்கள். செட்டிமகன் கப்பலுக்கு செந்தூரான் துணையாம், அவன் அருள் இருக்கும் இடத்தில் அத்தனையும் நலமாம். இறையருளும் மணமகிழ்வும் எங்கும் நிறைந்திருக்கும் இந்த மகளிர் சங்க வெள்ளி விழா கொண்டாட்டத்தில் பங்கு பெற வந்திருக்கும் திருப்பூர் வாழ் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கும் திருப்பூர் நகரத்தார் சங்க அறக்கட்டளையின் தலைவர் திரு பத்மநாபன் அவர்களையும், உபத்தலைவர் திரு சொக்கலிங்கம் அவர்களையும், செயலாளர் திரு அருணாச்சலம் அவர்களையும், துணை செயலாளர் நாகப்பன் அவர்களையும், பொருளாளர் திரு பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இளைஞர் சங்க தலைவர் திரு ராமசாமி அவர்களையும், செயலாளர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் முன்னாள் மூத்த உறுப்பினர் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் இந்த வெள்ளி விழாவை சிறப்பிக்க வெளியூரிலிருந்து வந்திருக்கும் தஞ்சாவூர் மகளிர் சங்க தலைவி திருமதி நாச்சம்மை பழனியப்பன் அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கும் தஞ்சாவூர் வாழ் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். புதுக்கோட்டை மகளிர் சங்க தலைவி திருமதி லதா அருணாச்சலம் அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கும் புதுக்கோட்டை வாழ் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். சேலம் மகளிர் சங்க தலைவி திருமதி வள்ளிநாயகி ராமகிருஷ்ணன் அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கும் சேலம் வாழ் நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருச்சி நகரத்தார் சங்க தலைவி திருமதி சுலோக்ஷனா கருப்பையா அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கும் திருச்சி வாழ் நகரத்தார் பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மதுரை நகரத்தார் மகளிர் சங்க தலைவி திருமதி விஜயலட்சுமி மீனாட்சி சுந்தரம் அவர்களையும், அவர்களுடன் வந்திருக்கும் மதுரை வாழ் நகரத்தார் பெருமக்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். வளையப்பட்டி நகரத்தார் மகளிர் சங்க உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்க வந்திருக்கும் திருமதி உமா சிதம்பரம் அவர்களையும், திருமதி உமா சங்கர்லிங்கம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். திருப்பூர் முன்னாள் இந்நாள் சங்க நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறோம். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து இனி பேச வரவிருக்கும் திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று இந்த மகத்தான விழாவில் வரவேற்புரை வழங்க வாய்ப்பளித்த திருப்பூர் நகரத்தார் மகளிர் சங்க நிர்வாகிகளுக்கு எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த 25 வருட நகரத்தார் மன்றத்தின் வளர்ச்சிக்கு, நகரத்தார் மகளிர் மன்றத்தின் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்ட நமது முன்னாள் நிர்வாகிகளை கௌரவிக்கும் நிகழ்வு. பட்டய தலைவி திருமதி பிரேமா தியாகராஜன் ஆச்சி, முன்னாள் செயலாளர் திருமதி உமா சிதம்பரம் ஆச்சி, பொருளாளர் திருமதி லலிதா கண்ணன் ஆச்சி இவர்களை கௌரவிக்க தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நாகம்மை பழனியப்பன் ஆச்சி அவர்களை அன்போடு பலத்த கரவொலி. ஏன்னா இவங்க தான் பட்டய தலைவர், தலைவி, செயலாளர், பொருளாளர். இவங்க ஆரம்பித்த சங்கம் தான் இன்னைக்கு 25வது ஆண்டுல நம்ம நிற்கிறோம். 1998ஆம் ஆண்டின் நிர்வாகிகள் இவர்கள் தொடங்கி வைத்து இன்று 25ஆம் ஆண்டு விழா காண்கின்றது நமது நகரத்தார் மகளிர் மன்றம். 1999 திருமதி சீதாலட்சுமி ராமசாமி ஆச்சி, திருமதி உமா மகேஸ்வரி சங்கர்லிங்கம் ஆச்சி, திருமதி அலமேலு கண்ணன் ஆச்சி இவர்களை கௌரவிக்க சேலம் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி சுலோச்சனா கிருஷ்ணன் ஆச்சி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திருச்சி நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி சுலோச்சனா ஆச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஆண்டு திருமதி கல்யாணி முத்துராமன் அவர்கள்
செயலாளர் உமையாள் பழனியப்பன் அவர்கள், பொருளாளர் மீனாள் மீனாட்சி சுந்தரம் அவர்கள். திருமதி விசாலாட்சி மெய்யப்பன் ஆச்சி, திருமதி வள்ளிக்கண்ணு பழனியப்பன் ஆச்சி, திருமதி கீதா பெத்தபெருமாள் ஆச்சி இவர்களை கௌரவிக்க சேலம் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி வள்ளிநாயகி ராமகிருஷ்ணன் ஆச்சி அவர்களை அழைக்கின்றோம். ஆண்டு திருமதி வள்ளிக்கண்ணு முத்து பழனியப்பன் அவர்கள், திருமதி ஏகம்மை பழனியப்பன் அவர்கள், திருமதி மீனாட்சி சிதம்பரம் அவர்கள். அடுத்ததாக 2003 திருமதி விசாலாட்சி மெய்யப்பன், திருமதி மெய்யம்மை அருணாச்சலம், திருமதி கல்யாணி வீரப்பன் ஆச்சி இவர்களுக்கு பதிலாக திருமதி பாலா ஆச்சி பெற்றுக்கொள்வார். 2004 ஆண்டு திருமதி வசந்தா ராமநாதன் ஆச்சி அவர்கள், திருமதி மீனா முத்துக்கருப்பன் அவர்கள், திருமதி தையல் நாயகி சிதம்பரம் அவர்கள். 2005 ஆண்டு திருமதி தேனம்மை வைரவன் அவர்கள், திருமதி கல்பனா சிவராமன் அவர்கள், திருமதி கலா கண்ணன் அவர்கள். திருப்பூர் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளையின் தலைவர் திரு பத்மநாபன் செட்டியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை வரவேற்க அவர்களுக்கு கௌரவப்படுத்த திருமதி ராஜி மீனாட்சி சுந்தரம் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருமதி மீனாட்சி சுந்தரம் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு பத்மநாபன் அண்ணன் அவர்களுக்கு கௌரவிக்கும் நிகழ்வு. 2006 ஆண்டில் நிர்வாகிகள் திருமதி வசந்தா வேலாயுதம் ஆச்சி அவர்கள், திருமதி மீனா திருப்பதி ஆச்சி அவர்கள், திருமதி மீனா காளைராஜா அவர்கள். திருமதி சிவா பாலசுப்ரமணியம் ஆச்சி, திருமதி வள்ளிக்கண்ணு வீரப்பன் ஆச்சி, திருமதி கண்ணம்மை அழகப்பன் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கௌரவிக்க திருமதி லதா அருணாச்சலம் ஆச்சி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். 2008, 2009 ஆண்டு நிர்வாகிகள் திருமதி ரூபா தியாகராஜன் ஆச்சி அவர்கள், திருமதி உண்ணாமலை வெள்ள 2010, 2011 திருமதி அன்னமுருகன் ஆச்சி அவர்கள், திருமதி உடையம்மை வீரப்பன் அவர்கள், திருமதி வள்ளிலதா ராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களை கௌரவிக்க தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நாகம்மை பழனியப்பன் ஆச்சி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 2012, 2013 ஆண்டு நிர்வாகிகள் திருமதி ராஜேஸ்வரி வள்ளியப்பன் அவர்கள், திருமதி சிகப்பி அண்ணாமலை அவர்கள், திருமதி இந்து உலகப்பன் அவர்கள். 2014, 2015 திருமதி அடைக்கம்மை பழனியப்பன் ஆச்சி, திருமதி லதா கண்ணன் ஆச்சி, திருமதி உஷா தண்ணீர்மலை ஆச்சி இவர்களை கௌரவிக்க மதுரை நகரத்தார் மகளிர் சங்கத்தின் செயலாளர் திருமதி மீனாட்சி ராமசாமி ஆச்சி அவர்களை கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 2016, 2017 ஆண்டில் நிர்வாகிகள் திருமதி மீனாட்சி கணேஷ் பாபு அவர்கள், திருமதி வசந்தலட்சுமி மெய்யப்பன் அவர்கள், திருமதி சீதாலட்சுமி ராமசாமி அவர்கள். அடுத்ததாக 2018, 2019 ஆண்டின் நிர்வாகிகள் திருமதி நிர்மலா அருணாச்சலம், திருமதி அன்னக்கிளி குமரப்பன், திருமதி மெய்யம்மை அருண்குமார் இவர்களை கௌரவிக்க திருப்பூர் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளையின் தலைவர் திரு பத்மநாபன் செட்டியார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்ததாக 2020, 2021 ஆண்டின் நிர்வாகிகள் திருமதி ஷாலு சம்பந்தம் ஆச்சி அவர்கள், திருமதி உண்ணாமலை பழனியப்பன் அவர்கள், திருமதி வள்ளிக்கண்ணு சின்ன அண்ணாமலை அவர்கள். அடுத்ததாக தற்போதுள்ள நிர்வாகிகள் கல்பனா சிவராமன் ஆச்சி அவர்கள்,
உமையாள் ராமநாதன் ஆச்சி அவர்கள், திருமதி மீனா சண்முகம் அவர்கள். இவங்களுக்கு ஒரு நல்ல பலத்த கரகோஷம் கொடுக்கலாம். 25வது ஆண்டு விழா கொண்டாடணும்னு சொன்ன நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அயராது உழைத்து கொண்டு இருக்கிற இந்த டீமுக்கு நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க. கல்பனாச்சி 2 நாளாக தூங்கலை. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பண்ணி முடிச்ச நிறைவு இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறோம். அடுத்த நிகழ்வு திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் செயல்பாடுகள் குறித்து அறிக்கை ஒன்றை வெளியிட மேனாள் செயலாளர் திருமதி உமா சிதம்பரம் ஆச்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வேலுண்டு வினையில்லை, குகனுண்டு குறைவில்லை என்ற சொல்லுக்கிணங்க முருகன் அவன் துணையோடு 25ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நமது திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்ற ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நிறைவான இவ்வாண்டு விழா மேடையிலே நமது திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றத்தின் தோற்றம் பற்றியும் செயல்பாடுகள் பற்றியும் ஒரு சில மகிழ்வான தருணங்கள் பற்றிய நினைவலைவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். 1997ஆம் ஆண்டு கொங்கணகிரி முருகன் கோவில் வளாகத்தில் விஜயதசமி பூஜையின் பொழுது அண்ணன் திரு ராம சங்கரலிங்கம் அவர்களின் வார்த்தைகள் தந்த ஊக்கத்தோடும் நமது திருப்பூர் நகரத்தார் சங்கத்தின் உறுதுணையோடும் துவங்கப்பட்டதே இந்த திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் ஆகும். உறுப்பினர் சந்தாவாக ரூபாய் 500 பெறப்பட்டு 11 உறுப்பினர்களோடு தொடங்கப்பட்ட நமது மகளிர் மன்றம் ஏறத்தாழ 150 உறுப்பினர்களோடு இன்றளவும் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. 1998இல் சேலம் நகரத்தார்களால் நடத்தப்பட்ட ஃபுட் கார்னிவலுக்கு சென்று வந்தோம். அதன் விளைவாக நமது மகளிர் மன்ற உறுப்பினர்கள் இணைந்து எனது தாயார் திருமதி லக்ஷ்மி ஆச்சி மற்றும் நமது முதல் உறுப்பினரான திருமதி சிவகாமி பாலசுப்ரமணியன் அவர்களின் மாமியார் வள்ளி ஆயா அவர்களுடைய வழிகாட்டுதலோடு அதே ஆண்டு திருப்பூரில் உள்ள டவுன் ஹாலில் நாமும் ஃபுட் கார்னிவல் ஒன்று நடத்தினோம். தேவையான பொருட்கள் அனைத்திற்கும் ஸ்பான்சர்ஸ் கிடைத்ததால் ரூபாய் 3 லட்சம் நமது மகளிர் மன்றத்துக்கு லாபமாக கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து 2000ஆவது ஆண்டு நடத்தப்பட்ட உணவு திருவிழாவானது இன்றளவும் நம் திருப்பூர் மக்கள் மத்தியில் பேசப்படும் ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது. தொடக்க காலத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு உறுப்பினர் வீட்டில் மகளிர் மன்ற கூட்டம் நடத்தப்பட்டது. சங்கத்தின் செயல்பாடுகள் குறித்து கலந்து ஆலோசிக்கப்பட்டது. நமது உறுப்பினர்களுக்குள் ஒரு புரிதலும் ஒற்றுமையும் மேம்பட இக்கூட்டங்கள் ஒரு நல்ல வாய்ப்பாக அமைந்தது. வேண்டும் வரம் தந்திடும் வெற்றிவேல் முருகனுக்குள்ள வேலானது நமது மகளிர் மன்றத்தால் வழங்கப்பட்டது. ஏறத்தாழ 15 ஆண்டுகளாக மாதந்தோறும் கிருத்திகை பூஜை நமது மகளிர் மன்றத்தின் முழு ஒத்துழைப்போடு இறையருள் வேண்டி இனிதே நடைபெற்று வருகின்றது. வேல் பூஜை தொடங்கப்பட்ட முதல் ஆடி கிருத்திகையை தொடங்கி தற்போது வரை அனைத்து ஆடி மாத கிருத்திகையும் மகளிர் சங்கத்தின் உபயத்தால் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. மேலும் 2012ஆம் ஆண்டு சுமார் 7 லட்சம் ரூபாய் செலவில் நமது வேலுக்கு வெள்ளி ஊஞ்சல் ஒன்று மகளிர் சங்க ஒத்துழைப்போடு நகரத்தார் சங்கத்தால் செய்யப்பட்டது. தர்மம் செய்து தழைத்த குலம் நம் நகரத்தார் குலம். அவ்வழியில் நமது மகளிர் மன்றம் சார்பில் பூண்டியில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கும் அனுப்பர்பாளையத்தில் உள்ள ஆதரவற்றோர் இல்லத்திற்கும் நமது உறுப்பினர்கள் அனைவரும் தங்களால் இயன்ற பொருட்களை கொண்டு சென்று உதவி செய்து மகிழ்ந்தோம். மண்ணில் புதைப்பதை அடுத்தவர் கண்ணில் விதைப்போம் என்பதற்கு இணங்க கண் தான முகாமும் வருமுன் காத்திட முழு உடல் பரிசோதனை முகாமும் நடத்தப்பட்டது. இதில் நமது உறுப்பினர்கள் பலர் பங்கு பெற்று பயனடைந்தனர். இறந்த உறுப்பினர்களின் கண்கள் தானம் செய்யப்பட்டு கண் தானம் பற்றிய விழிப்புணர்வும் இரத்த தானம் குறித்த விழிப்புணர்வும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டது. நமது ஒற்றுமையின் உறைவிடமான நம் நகரத்தார் சொந்தங்களின் தாய் வீடான நமது சங்க கட்டிடத்திற்கு மகளிர் மன்றத்தின் சார்பாக ரூபாய் 2,50,501 நன்கொடையாக வழங்கப்பட்டது.
மேலும் திருமண உதவி, மருத்துவ செலவுக்கான உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியனவும் நமது மகளிர் மன்றத்தால் மன நிறைவுடன் வழங்கப்பட்டது. சமூக பணியோடு இறை பணியும் இணைந்து பல்வேறு கோவில்களுக்கு உளவார பணி செய்தோம். பெரியபாளையம் சுக்ரீஸ்வரர் கோவில் உளவார பணி செய்தும் அக்கோவிலுக்கு தேவையான பூஜை பொருட்கள் உபயமாக வழங்கியும் இறையருள் பெற்றோம். திரு மீயச்சூர் லலிதாம்பிகை கோவிலுக்கு நமது மகளிர் மன்றம் சார்பாக பெரிய ஆலய மணி ஒன்று உபயமாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இது மட்டுமன்றி பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கும், குற்றாலம், கேரளா போன்ற சுற்றுலா தலங்களுக்கும் சுற்றுலா சென்று வந்தோம். காஞ்சிபுரம் அத்திவரதரை தரிசித்தது குறிப்பிடத்தக்கது. 2010ஆம் ஆண்டு முதலில் மகளிர் தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நமது உறுப்பினர்களுக்கு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதுபோன்று குழந்தைகள் தின விழாவும் நடத்தப்பட்டு குழந்தைகளுக்காக பல்வேறு போட்டிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் 23 வருடங்களாக தொடர்ந்து புரட்டாசி மாதம் தோறும் நவராத்திரியின் போது லலிதா சகஸ்ரநாம பாராயணம், மாதம் தோறும் திருவாசக முற்றோதுதல், தை மாதம் தோறும் விளக்கு பூஜை ஆகியனவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. கொரோனா காலகட்டத்தில் கூட நமது மகளிர் மன்றம் செவ்வனே பணியாற்றியது. மகளிருக்கு பயன் தரும் வகையிலான மண்டலா ஆர்ட், ஸ்போக்கன் இங்கிலீஷ், வராலி ஆர்ட், கேலியோகிராஃபி போன்ற பயிற்சி வகுப்புகள் இணைய வழியில் கற்பிக்கப்பட்டது. கதித்தமலை பாத யாத்திரைக்கு நமது இளைஞர் சங்கத்திற்கு உறுதுணையாகவும், பிள்ளையார் நோன்பிற்கு நமது நகரத்தார் சங்கத்திற்கு உதவியாகவும் நமது மகளிர் மன்றம் தங்களால் இயன்றவற்றை இன்றளவும் முழு மனதோடு செய்து வருகின்றோம். இந்த 25 வருட மகளிர் மன்ற செயல்பாடுகள் அனைத்திற்கும் நமது திருப்பூர் நகரத்தார் சங்கமும் இளைஞர் சங்கமும் உடனிருந்து ஊக்கமளித்து வருவது பெருமைக்குரிய ஒன்றாகும். அவர்களுக்கு எங்கள் அன்பு நிறைந்த நன்றிகள் பல. இவ்விழாவிற்காக இந்த அருமையான மண்டபத்தினை அளித்தது போல அன்று முதல் இன்று வரை பல்வேறு வகையிலும் நமக்கு பக்கபலமாய் இருந்து வருகின்ற எங்களின் அன்புக்கு உரிய திருமதி பிரேமா தியாகராஜன் ஆச்சி அவர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் நன்றி கூறும் வகையில் நாம் அனைவரும் எழுந்து நின்று கரவொலி எழுப்பி நமது அன்பை வெளிப்படுத்துவோம். நன்றி. இந்த மகளிர் மன்றம் இதே ஒற்றுமையோடும் ஒத்துழைப்போடும் சிறந்து ஓங்கி 100ஆண்டு விழாவுக்கான வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக வாழ்த்துரை வழங்க திருப்பூர் நகரத்தார் சங்கம் அறக்கட்டளையின் தலைவர் திரு பத்மநாபன் செட்டியார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் இந்த ஒரு நிகழ்வை எடுத்துக்கொண்டாலும் அதை மிகவும் நேர்த்தியாகவும் சிறப்பாகவும் செய்யக்கூடியவள் என்பதற்கு இந்த வெள்ளி விழா மேடை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக நாம் பார்க்க முடிகிறது. அவர்கள் எடுத்துக்கொண்ட காரியங்கள் வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவன் அனைத்து உதவிகளையும் செய்து வாழ்த்துக்களையும் அளிப்பாராகுக. இந்த இனிய மாலை பொழுதில் இங்கு வந்திருக்கும் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். மிகவும் திரளான கூட்டம், நம் அனைத்து மகளிருடைய கூட்டம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது, மிகவும் கலர்ஃபுல்லாக இருக்கிறது. இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு காலையில் வந்த சிறப்பு விருந்தினர் அவர் விடைபெறும் போது என்னை அழைத்து சொன்னார்கள், மிகவும் அமைப்புகள் நன்றாக இருந்தது, ஆனால் நான் நினைத்து கூட பார்க்க முடியாத வரவேற்பு, ஒவ்வொரும் இனிமையாக பழகினார்கள். மகளிர் மன்றம் என்பது இப்படித்தான் நடக்க வேண்டும் அண்ணா, இது மிகவும் எங்களுக்கு மகிழ்ச்சிகரமாக இருந்தது, முன்னுதாரணமாக இருந்தது. இவர்களுடைய பணிகளும் இவருடைய செயல்பாடும் எங்களுக்கு ஊக்கம் அளித்தது என்று ஒரு பத்திரிகையாளர் தெரிவித்து சென்றது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்போ நம்ம மகளிர் மன்றம் என்று சொல்லும் பொழுது எனக்கு முதலில் நினைவு வருவது, நாங்கள் திருப்பூர் நகரத்தார் சங்கக்கு கட்டிடம் கட்ட வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எதுவும் எதிர்பாராமல் முதல் தொகையாக ஆட்சி அவர்கள் சொன்னார்கள், எனக்கு அந்த ஃபிகர் சரியாக 2 லட்சம் என்று நினைக்கிறேன், கொடுத்து எங்களை மிகவும் ஊக்குவித்து இன்று கட்டடம் இன்று உருவாகி இருக்குது என்றால் அடிக்கோல் அஸ்திவாரம் மகளிர் மன்றம்தான். அவருடைய ஆசிகள் எப்பயும் எங்களுக்கு உண்டு. அதுவும் ஆட்சிகள்லாம் பெரியவங்கள்லாம் ஒவ்வொரு செயல்களையும் இறை வணக்கத்தோடு தான் செய்வாங்க. நம்ம இதில்
அது கார்த்திகை ஒரு மிகவும் நல்ல உதாரணம். இப்போ நம்ம மகளிர் மன்றத்தில் பார்த்தா மகளிர்கள் இயல்பாக இருப்பாங்க, அவங்க நிர்வாகிகள். ஆனால் அவங்களுக்கு பதவின்னு கொடுத்ததுக்கப்புறம் அவங்களோட செயல்பாடை நான் உன்னிப்பாக கவனிச்சிருக்கேன். ஒரு மனித தேனியாக மாறிடுறாங்க அந்த 2 வருஷம். அவங்க மனித தேனிங்கிறது எப்படின்னா, தேனி சேகரிக்கிறது யாருக்குமே தெரியாது. அதுபோல் இவர்கள் மிகவும் சேமிப்பு மட்டும் அல்லாமல் அந்த அவருடைய கூட்டை மிகவும் உயரத்தில் கொண்டு போய் தான் கட்டும் தேனி. அந்த மாதிரி ஒவ்வொரு பீரியடும் அந்த நிர்வாகிகள் அந்த உயரத்தை உயர்த்தி 25 காலம் என்ற இந்த நிலையை எட்டியிருக்கிறார் என்றால் மிகவும் பாராட்டுக்குரியது. மனித தேனிக்கு மெஞ்சிய இவர்களுடைய உழைப்பு, இவர்களுடைய பணி இன்னும் வருங்காலங்களும் வருபவர்களும் மிகவும் சிறப்பாக நடத்தி 50 ஆண்டு 75 ஆண்டுகள் வர வேண்டும். நாங்களும் இந்த மேடையில் அமர்ந்து அந்த விழாவை காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மிகவும் மிகவும் நன்றி. இந்த வாய்ப்பு அளித்த மகளிருக்கு மற்றும் அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க திரு ராமசாமி சிதம்பரம் செட்டியார், தலைவர், திருப்பூர் நகரத்தார் இளைஞர் சங்கத்தின் தலைவர் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம் மேன்மேலும் வளர எங்கள் திருப்பூர் நகரத்தார் இளைஞர் சங்கம் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி நாகம்மை பழனியப்பன் ஆச்சி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பின்னலாடையில் சிறந்து விளங்கும் திருப்பூரில் நம் நகரத்தாரும் பின்னல் போல இணைந்து சிறப்பாக செயலாற்றி வருவது பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. திருப்பூரை போலவே அபரிமிதமான வளர்ச்சியில் திருப்பூர் நகரத்தாரும் வளர்ந்து வெள்ளி விழா கொண்டாடுவது மிகவும் சிறப்பானது. இவ்விழாவிற்கு எங்களையும் அழைத்து கௌரவப்படுத்தி மரியாதை செய்கின்ற தலைவி திருமதி கல்பனா சிவராமன் ஆட்சி அவர்களுக்கும், செயலாளர் திருமதி உமையாள் ராமநாதன் ஆட்சி அவர்களுக்கும், பொருளாளர் திருமதி அழகுமீனா சண்முகம் ஆட்சி அவர்களுக்கும் தஞ்சாவூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பு விருந்தினர்கள் நாவுக்கரசி அவர்களுக்கும் திருமதி மலர்விழி பழனியப்பன் அவர்களுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமே திருப்பூரை பார்த்து பிரமிக்கும் நம் திருப்பூர் ஆட்சியில் உணவு திருவிழாவில் திருப்பூரை திரும்பி பார்த்து பிரமிக்க வைத்திருப்பது வியப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் உள்ளது. தொழிலோடு நம் பாரம்பரியத்தையும் விட்டு கொடுக்காமல் வேல் வைத்து கிருத்திகை பூஜை நடத்துவது, அன்னதானம் செய்வது, ஆன்மீகத்தையும் விட்டு கொடுக்காமல் அற்புதமாக நடத்துகிறார்கள். எல்லா ஊர் ஆட்சிகளையும் ஒருங்கிணைத்து அழகாக வெள்ளி விழா நிகழ்ச்சி நடத்துவது சிறப்பிலும் சிறப்பு. இரவு தங்குவதற்கும் ஏற்பாடு செய்திருப்பது அவர்களுடைய சின்சியாரிட்டி, டெடிகேஷன் அண்ட் அக்யூரசி அட் ஒர்க் எல்லாம் வெளிப்படுத்துகிறது. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பளித்த திருப்பூர் நகரத்தார் மகளிர் மன்றம், நகரத்தார் சங்கம் மற்றும் நகரத்தார் இளைஞர் சங்கம் அனைவருக்கும் நன்றி. திருமதி ஷாலு சண்முகம் ஆட்சி அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வாழ்த்துரை வழங்க நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி புதுக்கோட்டை லதா அருணாச்சலம் ஆட்சி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். குமரவேல் கொடிகாக்கும் குலத்தோரே, அவர்தம் அம்மை வழி அப்பன் வழி அண்ணன் வழியாய் ஆன்மீகம் போற்றும் ஆன்றோரே, திருவப்பூர் அம்மன் குடிகொண்ட கோட்டையாம் புதுக்கோட்டையில் இருந்தே வந்தோம், வாழ்த்த வந்தோம். சுதந்திர கொடிநாட்ட குமரன் பெயர் போற்ற திருப்பூரே வந்தோம். நகரத்தார் உறவாய் நானும் உங்கள் அரும்பணிகளை அன்பால் வாழ்த்தவே வந்தோம். இவ்வளவு அறப்பணிகள் செய்கிறீர்கள், அவ்வளவும் சொல்ல இந்த நாள் போதாது. நேரம் கருதி முக்கியமான சிலவற்றை சொல்கின்றோம். மாத கார்த்திகை, அதிலும் வேல் பூஜை, மாதம் திருவாசகம், விஜயதசமிக்கு, கார்த்திகைக்கு என்று கொங்கணகிரி கதித்தமலை கோவில்களுக்கெல்லாம் அபிஷேக ஆராதனைகளும் இளைஞர் சங்கம் மூலமாக காவடிகளும் எடுத்து சிறப்பு செய்து வருகிறீர்கள். விளக்கு பூஜை சிறப்பாக நடத்தி வருகின்றீர்கள். அது மட்டுமன்றாது கொரோனா சமயத்தில் நிறைய மகளிர்களுக்கும் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் நிறைய உபயோகமான வகுப்புகள், அதில் ஏராளமான பாடங்களும் கற்பித்து எண்ணி வியந்தோம். ஏவி டெக்னாலஜி யூஸ் பண்ண ஒரே டீம் நீங்கள் தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏவி டெக்னாலஜி மூலமாக மகளிர் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தினீர்கள். நீயா நானா என்ற பெரும் கருத்தரங்கம் நிகழ்ச்சியும் ஏற்பாடு செய்து எதனால் திருமணங்கள் விவாதங்களுக்கு உள்ளாகின்றன, விட்டு கொடுத்து போக வேண்டும் என்றும், இப்பொழுது எல்லா சமூகங்களையும் நமது சமூகத்திலும் கணவன் மனைவி அனுசரித்து செல்லாதால் என்ன நடக்கின்றது என விவாதம் செய்து நல்ல பல கருத்துக்களை நம் பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தது மிகச்சிறப்பு. அதற்கு நான் உங்களுக்கு நன்றி கூறுகின்றேன். இப்படி எண்ணற்ற அறிவு சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறீர்கள். திருப்பூர் நகரத்தார் சங்கத்திற்கு நன்றிகள் பல. மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் கோடி. எங்களது புதுக்கோட்டை மகளிர் சங்கத்தின் சார்பிலும் உங்களை போன்றே நாங்களும் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்துகின்றோம். விளக்கு பூஜை, பள்ளியற பூஜை மற்றும் சிவன் கோயில்களுக்கு வருடம் தவறாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். நீங்கள்
கதித்த மலைக்கு பால்குடம் காவடி எடுக்கிற மாதிரி நாங்களும் குமரமலைக்கு பால்குடம் காவடி நவராத்திரி 9 நாளும் கொலு வச்சு கொண்டாடுவோம். நம் குழந்தைகளை அதில் ஒவ்வொரு நாளும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து நமது குழந்தைகளோட சிறப்பை செய்கின்றோம். பரிசு கொடுத்து பாராட்டி அவங்கள ஊக்குவிக்கின்றோம். வருடப்பிறப்பை அனைவருமாக சேர்ந்து விளையாட்டு போட்டிகள் வைத்து ஒவ்வொரு வீட்டிலுமிருந்து ஒவ்வொரு உணவுகள் செய்து கொண்டு வந்து உணவருந்தி பரிசு பொருட்களை வழங்கி மிகவும் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். வருடம் தவறாமல் புரட்டாசி மாதத்தில் ஏடு எடுத்து ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்து சிறப்பாக 7 நாட்களும் விருந்தோடு கொண்டாடி வருகின்றோம். பிள்ளையார் நோன்பு, இலையெடுத்தல் போன்ற உங்களோட ப்ரோக்ராம்ஸ் மாதிரியே நாங்களும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணுறோம். நவராத்திரி கோலு ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டுருக்கோம். இப்போ கொரோனா சமயத்தில் எங்கள் சங்கத்திலும் நிறைய கற்றுக் கொடுக்கப்பட்டது. எங்கள் சங்கத்தில் திருவாசகமும் திருப்புகளும் படிக்கப்படுகின்றது. மாத கார்த்திகை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் 3 சங்கங்களும் இணைந்து செயல்படுவோம். நம்ம வீட்டு கல்யாணம்னு ஒரு இலவச கல்யாணம் நடத்துகிறோம். திருமண உதவி, கல்வி உதவி தொகை இதெல்லாம் நாங்களும் செஞ்சிட்ருக்கோம். என்னுடைய ஆண்டில் இதுவரை ஒரு 5-6 கோயில்களுக்கு போயிட்டு பெயிண்டில் கோலம் போட்டு வந்திருக்கோம். வைரவம்பட்டி, புதுப்பட்டி, பரியாமருதுப்பட்டி, நச்சாந்துப்பட்டி, ஐயப்பன் கோயில் அதுக்கெல்லாம் போயிட்டு கோலம் போட்டு வந்திருக்கோம். மிக அழகாக கோலமிட்டு வந்திருக்கிறோம். ஆண்டு விழா நடத்துகிறோம். அதில் குழந்தைகளுக்கு நிறைய போட்டிகள் வச்சு நிறைய பரிசு வழங்குகின்றோம். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகளை வழங்கி ஊக்குவிக்கின்றோம். நகர்த்தார் சங்கம் தினமும் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. வருடந்தோறும் அனைத்து நிகழ்வுகளும் புதுக்கோட்டையில் உள்ள 3 சங்கங்களும் இணைந்து மிகவும் ஒற்றுமையுடன் செயல்படுகிறது என்பதை மிகவும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் இவ்வளவு பணிகள் செய்திருக்கிறீர்கள். இந்த வெள்ளி விழா ஆண்டில் திருப்பூர் சங்கத்திற்கு எங்களை அழைத்து சிறப்பு செய்தமைக்கு இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு பார்க்க வாய்ப்பளித்த திருப்பூர் நகர்த்தார் சங்கம் இந்த உலகோர் வாழ்வை இறைநிலைக்கு அருகில் வைக்கிறேன். இங்கே எல்லாம் பெருகட்டும், நம் உறவும் வளரட்டும், எல்லாம் நலமே, வாழ்க வளர்க. நன்றி. சேலம் நகரத்தார் மகளிர் சங்கத்தின் தலைவி திருமதி வள்ளிநாயகி ராமகிருஷ்ணன் ஆட்சி அவர்களை வாழ்த்துரை வழங்க உங்களின் பரத்த கலகோஷத்துடன் அழைக்கின்றோம்.